Don't forget to like, subscribe and share the videos. இது வந்து ஜியோகிராஃபி பேஸ்டு டாபிக், மேபி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஜியோகிராஃபி பேஸ்டாக கூட கேட்கலாம். ஓகே, அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன, துங்கபத்ரா டேம் ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா, துங்கபத்ரா டேம் வந்து அதோட கிரஸ்ட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. கிரஸ்ட் கேட்டுனா என்னன்னா, ஒரு டேம் வந்து இருக்குதுன்னா அந்த டேமில் வந்து அந்த வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்ஸ் தான் வந்து அந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்ஸ் தான் வந்து கிரஸ்ட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரஸ்ட் கேட்டில் 19th மொத்தம் 33 இது வந்து இருக்குது. அந்த 19th கேட் வந்து பிரேக் டவுன் ஆகி வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு, தண்ணியோட தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதனால என்ன பண்ணுறதுன்னா, அங்கே வந்து தண்ணி வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அதனால ஃப்ளட் அலர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த துங்கபத்ரா ரிவரோட ஃப்ளட் பிளேனில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கு எல்லாமே. அதனால தான் அது வந்து நியூஸில் இருக்குது. 19th கேட்டு பம்பா சாகர் டேம் சொல்லி இதோட மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஓகே துங்கபத்ரா டேம். அதை பற்றி டீட்டெயிலிங்காக பார்க்குறப்ப இதோட இன்னொரு பேர் என்ன, பம்பா சாகர் இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மல்டிபர்பஸ் டேம். மல்டிபர்பஸ் டேம் சொல்லி பார்க்குறப்ப என்ன, இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கும், அந்த வாட்டர் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அதை கிரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ராஸ் த துங்கபத்ரா ரிவர். துங்கபத்ரா ரிவர் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம், அது வந்து ரிவர் கிருஷ்ணாவோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் துங்கபத்ரா ரிவர்னு சொல்கிறாங்க. இது வந்து கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவர் தான் இந்த துங்கபத்ரா ரிவருங்க அப்படிங்கிறது. ஓகே, இட் வாஸ் த ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இன் 1953. 1953க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டேம் பில் பண்ணுறது. அந்த டைமில் எந்தெந்த இதுனா, மெட்ராஸ் பிரசிடென்சியும் கர்நாடகா பிரசிடென்சியும் வந்து ரெண்டு ஸ்டேட்டும் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ண இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த ஸ்டேட்டு பிரிக்கிறப்ப அதெல்லாம் நடந்து கடைசியாக கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசில் தான் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க 1953ல். ஓகே, இட் ஹாஸ் அ ஸ்டோரேஜ் ஆஃப் 101 TMC. உங்களுக்கு TMC என்ன தெரியுமா? 10 மெட்ரிக் கியூபிக்னு சொல்லுவாங்க. 1000 மெட்ரிக் கியூபிக் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு மெட்ரிக் கியூப்னு என்னென்னா 1 லிட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும். 1 லிட்டர்னு நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ, அதோட வால்யூம் எவ்வளோன்னு சொல்லி தெரியும். ஒரு மெட்ரிக் கியூப்னு சொல்லி பார்க்குறப்பன்னா இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் பில்லியன் லிட்டர்ஸ். பில்லியன் லிட்டர்ஸ் ஆனால் ஒரு 100 கோடி லிட்டர் சேர்ந்தால் தான் ஒரு பில்லியன் லிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த 101 TMC வந்து கெப்பாசிட்டி வந்து இதுக்கு வந்து இருக்குது. அதோட கேட்ச்மெண்ட் ஏரியா பார்க்குறப்ப 28,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா, அதோட அந்த டேமோட ஏரியா வந்து. ஓகே, 33 கிரஸ்ட் கேட் வந்துருக்கு. அதில் வந்து 19th கேட் வந்து பிரேக் டவுன் ஆகி வாஷ் ஆயிடுச்சு. இட் ஹோல்ட்ஸ் த யுனிக் டிஸ்டிங்ஷன். யுனிக் டிஸ்டிங்ஷன் சொல்லி பார்க்குறப்ப என்னன்னா, இந்தியாவில் இருக்கிறதுலே 2 டேம் மட்டும்தான் சிமெண்டையும் லைம்ஸ்டோனையும் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதில் ஒன்று என்ன, அந்த துங்கபத்ரா டேமு. அனதர் ஒன் வாஸ் முல்லை பெரியார் டேம் இன் கேரளா. இந்தியாவில் இருக்கிறதுலே அந்த 2 டேம் மட்டும்தான் லைம்ஸ்டோன் கிரியேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபிலிம்ஸில் வந்து கூட கேட்கலாம், லைம்ஸ்டோன் வந்து மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிய டேம் வந்து முல்லை பெரியார் டேம் சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு டேம் கொடுத்து அதை வந்து ஆப்ஷனில் மிக்ஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஓகே, இது வந்து நோட் பண்ணிக்கணும். மட் அண்ட் லைம்ஸ்டோன் 2 மிக்ஸ் பண்ணி கூட ஒரு இது. அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கலாக பார்க்குறப்ப துங்கபத்ரா ரிவர் இட்ஸ் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர், ஃபார்ம்டு பை த 2 rivers கால்டு துங்கா அண்ட் பத்ரான்னு சொல்லி சொல்கிறாங்க. துங்கா பத்ராங்கிற ஒரு 2 ரிவர் சேர்ந்து கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ரிவர் தான் துங்கபத்ரா. அந்த 2 ட்ரிபியூட்டரியோட நேமே சேர்த்து இந்த ரிவருக்கு வந்து வச்சுட்டாங்க. ஓகே, போத் துங்கா அண்ட் பத்ரா ஆரிஜினேட் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் தான் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் கூட்லி இன் ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட் அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த 2 ட்ரிபியூட்டரிஸும் வந்து ஜாயிண்ட் ஆகி இந்த இடத்துல இருந்து துங்கபத்ரா ரிவராக ஃப்ளோ ஆகுது. இந்த துங்கபத்ரா ரிவர் வந்து கிருஷ்ணா ரிவர் கூட எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா, சங்கமலேஸ்வரம். சங்கமலேஸ்வரம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இது வந்து அதோட கிருஷ்ணா ரிவர் கூட வந்து ஜாயின் ஆகி ஃப்ளோ ஆகுது. இந்த துங்கபத்ராவோட ட்ரிபியூட்டரிஸ் பார்க்குறப்ப வரதா அண்ட் ககேரி ஆர் வேததி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ரிவர் தான் வந்து துங்கபத்ராவோட ட்ரிபியூட்டரிஸ். துங்கபத்ரா பார்க்குறப்ப கிருஷ்ணா ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ், அது மாதிரி ஒரு செயின் மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஓகே, இதோட டேம்ஸ், இந்த துங்கபத்ரா டேம்ஸில் ரிவரோட ஃப்ளோவில் வந்து இந்த ஒரு இது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு இது இருக்குது, துங்க ஆனிகா டேம், அந்த பத்ரா டேம், ஹேமாவதி டேம் அண்ட் துங்கபத்ரா டேம். இந்த 4 டேம் வந்து துங்கபத்ராவோட ரிவர் பெட்டில் வந்து இருக்குது. ஓகே, இந்த துங்கபத்ரா ரிவர் பற்றி மேபி கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி ஜியோகிராஃபியில் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம்.